சென்னையில் பிறந்து 8 நாட்களை காண பச்சிளம் குழந்தையை விற்பனை செய்து குழந்தையின் தந்தை உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை வியாசர்பாடி கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ். இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கணேஷின் மனைவி 3வது கருவுற்றார். இந்த முறையும் தனக்கு பெண் பிள்ளையாகவே பிறக்கப் போகிறது என நினைத்து அதனை விற்பனை செய்ய கணேஷ் திட்டமிட்டார். இந்த நிலையில் கணேஷின் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இருப்பினும் குழந்தையை 2.5 லட்சத்திற்கு விற்க முடிவெடுத்து அதற்காக ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் முன்பணத்தை பெற்றுக்கொண்ட கணேஷ் பிறந்து 8 நாட்களைக்கான குழந்தையை இடைத்தரகர்களிடம் விற்பனை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் செய்வதறியாது தவித்த கணேஷின் மனைவி குழந்தை விற்பனை குறித்து வியாசர்பாடி போலீசாரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து குழந்தையின் தந்தை கணேஷ், குழந்தையாக இருந்த அவரது நண்பர் ராஜா, சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த இடைத்தரகர்கள் சரண்யா, பவானி ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் குழந்தையை 3 லட்சத்திற்கு வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்ய இந்த 2 பெண்களும் திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. இந்த குழந்தை விற்பனை செய்யும் கும்பலை கண்டறிய காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள்.